அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வார பலாபலன்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி 19ஆம் தேதி திங்கட்கிழமை 2வது நாள் பிறக்குதுங்க. அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையும் பிறக்கக்கூடிய இந்த வாரம் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரையும் எப்படியெல்லாம் இருக்கும் வாரப்பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் மாறும். கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் சொல்கிறோம். இப்போ திங்கட்கிழமை 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவனுக்கு உகந்த நாள். சிவனுடைய என்னென்ன விஷயம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணுமோ வைக்கலாம். அதே போல் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யாதவங்க இந்த நாள் செய்யலாம். ஏன்னா சோமவாரமும் சேர்ந்து வருது திங்கக்கிழமையும். ஸோ நீங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, குளம் இது மாதிரி இடத்துல நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இதெல்லாம் என்னென்னு கேளுங்க. ஃபோன் நம்பரில் நான் விவரம் சொல்லிக்கிறேன். அடுத்தது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமி. அப்போ அஷ்டமியில் நமக்கு எல்லா தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பிரார்த்தனை வைக்கிறது, கால பைரவர் வழிபாடு எடுக்கிறது, துர்க்கைக்கு வழிபாடு எடுக்கிறது, அம்பாள் வழிபாடு எடுக்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 4ஆம் தேதி வாஸ்து நாள் அப்படிங்கிறது புதன்கிழமை சேர்ந்து வருது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்போ வாஸ்து நாளில் நம்ம என்ன செய்யலாம்னா பூமி சார்ந்த விஷயமும் குடும்பத்திலையும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்றதுக்கு வாஸ்து பூஜை ஹோமமெல்லாம் செய்யலாம். அதே போல் வாஸ்து குற்றங்கள் நீங்கிறதுக்கும் ஹோம பூஜை செஞ்சுக்கலாம். அதற்கான வழிபாடு பெருமாள் கோயிலையும் போய் எடுத்துக்கலாம் நீங்கள் புதன்கிழமையாக இருக்கனால. வாஸ்து அப்படிங்கிறது குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சூட்சும ரகசியங்கள் இருக்குது. பெருமாள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை போகலாம், பூமி பூஜையெல்லாம் செய்யலாம். சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க. ஏகாதேசி வருது 6ஆம் தேதி. 6ஆம் தேதி 7ஆம் தேதி சேர்ந்து ஏகாதேசி வரக்கூடிய இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தோடு வருது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியனால பெருமாள், அம்பாள், தாயார் வழிபாடு, விஷ்ணு சரசரநாமம் கேட்டு வர்றது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏகாதேசி திதி இந்த நாள் நீங்கள் விரதம் இருக்கலாம். 60 வயசு 70 வயசுக்கு மேலே விரதம் இருந்தால் மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பிரார்த்தனை சிறப்பாக இருக்கும். 8ஆம் தேதி பிரதோஷம் வருதுங்க. சுப காரியங்கள் சுப முகூர்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷ வழிபாடு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னா 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளார நிறைய விஷயத்துக்கு நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணணுமோ பண்ணுங்கள். நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. உறவுகளிடையே நிறைய விஷயங்கள் ஊக்கமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரும். அக்கா தங்கச்சி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது, அண்ணன் தம்பி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது, சுப செலவுகள் வரும். திருமணத்துக்கு போயிட்டு வந்தோம், காதுகுத்துக்கு போயிட்டு வந்தோம், இந்த மாதிரி சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஏதாவது நகை எடுக்கணும் அல்லது கல்யாணத்துக்காக துணிமணி எடுக்கணும் அப்படின்னாலும் எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். வீட்டில் டேப்பு விஷயம், சாக்கடை இது மாதிரி சொல்கிறோம்ல, சிங்க்கு, பாத்திரம் கை கழுவுற இடம், இதெல்லாம் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். வாஸ்து பூஜை செஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய வாஸ்து வருது. அந்த வாஸ்து அன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பூஜை ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இதை நீங்கள் தடையை நீக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். உடம்பு சரியாமல் பெரியவங்க யாராவது படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கே கொஞ்சம் மனத்தெளிவு குழப்பங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அம்மாவுக்கு உடல் உபாதைகள் மருத்துவ செலவெல்லாம் வந்துட்டு போகக்கூடிய வாரமாக இருக்குது. கவனம் தேவை. உங்களுக்கு கை கால் அசதியாக இருக்கிறது, அப்புறம் செய்யலாம் இப்படி செய்யலான்னு நிறைய விஷயங்கள் குழப்பத்தை கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை கவனமாக இருக்கணும். புதிய முதலீடு போகிறதுக்கு கவனமாக இருக்கணும். வியாபாரத்துறையில் இருக்காங்க, விவசாயத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய விஷயமாக இந்த வாரம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காலேஜுக்கு போகணுங்க, MBBS சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக
அதுக்கான ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய அமைவு. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். மருந்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. கால்நடைன்னு சொல்லக்கூட மாடு ஆடெல்லாம் வச்சு வளர்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். வைகாசி மாதம் இந்த வரக்கூடிய இந்த நாள் இதிலெல்லாம் நட்சத்திரம் பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள் கைங்கரியமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். வாரப்பலன் அப்படிங்கும்போது இந்த திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை புதிய முயற்சி செய்யுங்க. எதா இருந்த கவனம் தேவை. அதே போல் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட ஒரு உரையாடலில் நீங்கள் பேசும்போது இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்காதீங்க. அப்புறம் அடுத்த மாதம் அதுக்கான விஷயத்தில் மாட்டிக்குவீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பேசும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசியில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக பிரயாணத்தில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. எந்த ஒரு அப்படியே ஒரு யோசனையிலேயே வண்டியை ஓட்டாதீங்க. அது 2 வீலராக இருக்கட்டும் அல்லது 4 வீலராக இருக்கட்டும். இன்டர்வியூக்கு வேலை வாய்ப்புக்கு போகக்கூடியவங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோமா அப்படின்னு கொஞ்சம் சின்ன சின்ன மறதிகள் வரும் இந்த வாரம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இதை எடுத்து வச்சுக்கிட்டோமா அதை எடுத்து வச்சுக்கிட்டோமா அப்படிங்கிற இந்த யோசனையெல்லாம் கவனமாக வச்சுக்குங்க. உங்களுடைய அப்போ என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்கான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி டைவெர்ட் பண்ணிங்கன்னா புத்தியவோ அல்லது நேரத்தையோ அது வேறு மாதிரி கொண்டு போயிடும். அதுக்கு இன்னும் 2 நாள் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். இதனால் நீங்கள் நேரத்தையும் நாளையும் வீணடிக்காமல் கொண்டு போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் துர்க்கை அம்மன் இருக்கும். ஏதாவது உங்கள் தெருவில் இருக்கிற துர்க்கை அம்மனுக்கு போய்ட்டு ஒரு 2 கனி வச்சு 2 தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபமே போடலாம். மண் அகல் விளக்கில் தீபம் போட்டு ஒரு பிரார்த்தனை வைங்க. 3 to 4 ராகு காலத்தில் உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, ஏதாவது ஒன்று பிரச்சனைகள் இருந்தால் இந்த வாரம் எடுக்கக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துர்க்கை அஷ்டகம் படிங்க. துர்காஷ்டகம் படித்து துர்க்கை அம்மனுக்கு தீபம் போடும்போது உங்கள் கஷ்டம் நீங்கும். மேற்கொண்டு ஜாதகத்தை பார்த்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.